ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம செடியில் நல்ல பூ பூத்துருக்கு. ஜாதி பூ நிறைய பூத்துக்குவாங்க. இது அப்படியே நான் நேற்று செடி வந்து வங்கி போயிருந்தது, அதனால் கட்டை வச்சு கட்டியிருக்கேன். ஃபுல்லாகவே நல்லா நம்ம கட்டை வச்சு கட்டியிருக்கோம். நிறைய மொட்டுக்கள்லாம் விட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நிறைய மொட்டுக்கு வந்துருக்குங்க. இந்த பனி சீசனில் நல்லா பூ மொட்டு நிறைய விடுது போல இருக்குது இந்த ஜாதி பூவில். இது நல்லா வாசமாகவும் நம்ம மாடி தோட்டத்துக்கு வரும்போதே நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டுருக்குங்க. இது கீழே வந்து வெண்டைக்காய் நல்லா ஒரு 2-3 காய் முளைச்சிட்ருக்கு. கீழே கணு மாதிரி விட்டு அப்படியே கிளை மாதிரி விட்டு அதுலேயும் வெண்டைக்காய் நமக்கு முளைச்சி வந்துட்டுருக்கு. மேலேயும் ஒரு வெண்டைக்காய் 2 மொட்டு வச்சுருக்கு. இப்போ இதெல்லாம் தாங்க நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு போக போகிறோம். இது முள்ளு கத்திரிக்காய் செடின்னு நினைக்கிறேங்க. இது கத்திரிக்காய் செடி அப்படியே முளைச்சி வருது இப்போ தான் மெதுவாக. நம்ம மல்லிப்பூலாம் வந்து பூவெல்லாம் மொட்டெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது எல்லாம் களை விட்டு வருது. இப்போ தான் புது துளிர் விட்டு வருது. இதுதான் இனிமேல் தான் மொட்டு வச்சு பூக்கும். அடுத்தது நம்ம தக்காளி செடி பார்க்கலாம். தக்காளி செடியில் 3 பழம் நல்லா பெருசு பெருசாக பழுத்துருக்கு. அடுத்தது காய் பிஞ்செல்லாம் இருக்குது. இந்த தக்காளியை நம்ம அறுவடை பண்ணிக்க போகிறோம். நல்லா 3 பழம் நல்லா பழுத்துருக்குதுங்க. அதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயே ஒரு சின்ன டப்பாவில் ஒரு தக்காளி செடி முளைச்சி அதுவும் காய் நல்லா பிஞ்சு விட்டுருக்கு. இது முல்லைப்பூ செடி. இதில் இந்த தக்காளி செடியை நானும் பிடுங்கிட்டேங்க. ஏன்னா முல்லைப்பூ செடி வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துட்டுருக்கு. இலையெல்லாம் ரொம்ப குறுகி போச்சு. அதனால் இதுக்கு செடி வளர இடம் பத்தலைன்னு சொல்லி அந்த தக்காளி செடி பிடுங்கிட்டேன். இப்போ இதுவும் நல்லா நான் கயிற்று கட்டி வச்சுருக்கிறேன். எல்லாமே நமக்கு வந்து தரையில் பரண்டுட்டு கிடந்துச்சு. அதனால் எல்லாமே நம்ம கயிறு இது போல் ஒரு நூலை கட்டி நம்ம கட்டி வச்சுருக்கோம் மேலே. தக்காளி செடி இதெல்லாம் வந்து மழையில் சாஞ்சி போயிருந்தது. அதையும் நல்லா நிமித்தி இந்த மாதிரி கயிறு நூல் கட்டி, இது வந்து நம்ம கொடி கயிறு துணி காய போடுற கொடி கம்பு இது. இதில் நம்ம அப்படியே ஒரு நூலை கட்டி இதில் நம்ம தக்காளி செடியெல்லாம் கட்டி விட்டுருக்குறோம். இப்போ கீழே சாயத்துக்கு சான்ஸ் இல்லை. இது ரோஸ் செடிங்க. இது எல்லோ ரோஸு, ரெட் ரோஸு 2 செடியும் இதுலேயே தான் வச்சுருக்கோம். இதில் ஒரு மொட்டு வந்திருக்கு. இது எல்லோ ரோஸ் மொட்டா இல்லை ரெட் கலர் மொட்டா தெரியல. இது பூக்கும் போது தான் தெரியும். இப்போதான் துளிர் விட்டு ஒரு மொட்டு வச்சிருக்கு. மற்றெல்லாம் நல்லா புது துளிர்லாம் நிறைய வந்திருக்கு. இது தக்காளி செடி தான். இது செடி கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. இலையெல்லாம் பார்க்கணும் என்னென்னு. இது கத்திரிக்காய் செடி. இது விளைஞ்சி வந்துட்டுருக்கு. இதுவும் நமக்கு கத்திரிக்காயில் பூ விட்டுருக்குது. 2வது பூ. இதுலையாவது காய் வைக்குமான்னு தெரியல. மொதல் பூவில் காய் வைக்கல. இங்கே ஒரு மொட்டு விட்டுருக்கு. இங்கேயும் நமக்கு மொட்டு வச்சிருக்கு. இனிமேல் தான் கத்திரிக்காய் வருதா என்னன்னு பார்க்கணும். அதுலேயும் தக்காளி செடி இலை சுருண்டி போயிருக்குங்க. எங்கே பார்த்தாலும் தக்காளி செடியாக தான் முளைச்சிருக்கு. இதுவும் தக்காளி செடி. இதுதாங்க நாட்டு தக்காளியே. நமக்கு எல்லாம் அதில் வந்ததெல்லாம் பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தது. இந்த தக்காளி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த தக்காளி தான் நமக்கு நாட்டு தக்காளின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த தக்காளி காயே வந்து நல்லா தரட்சியாக மாதிரி இதுவாக வந்திருக்கு. ரொம்ப குண்டாக கூசாக இல்லாமல் நாட்டு தக்காளி நல்லா இதுவாக வந்துருக்கு பாருங்கள். இது காய் பழுத்து தான் தெரியும். இதுதான் நாட்டு தக்காளி. இது வந்து அது வெங்காய தக்காளி மாதிரி தான் வருது. அது அடுத்த செடி. இது இந்த ஒரு செடியில் மட்டும்தான் நாட்டு தக்காளியாக முளைச்சிருக்கு. நமக்கு பரவாயில்லை. எல்லாமே வந்து சாஞ்சிருந்ததுலாம் நம்ம கம்பு வச்சு கட்டி வச்சுக்கிறோங்க. கம்பு வச்சு கட்டியிருக்கேன். மேலே கொடி கையிலையும் நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இது சாமந்தி செடிங்க. இந்த சாமந்தி செடி வந்து பர்பிள் கலர், அதாவது வாடாமல்லி கலர் சாமந்தி செடி. நான் மொத்தம் 3 கலரில் சாமந்தி செடி வாங்கினேன். வெள்ளை, மஞ்சள், அடுத்தது இந்த மாதிரி ரெட் கலரு. ஆனால் வெள்ளை மஞ்சள் 2மே போயிடுச்சுங்க. சாமந்தி செடி காஞ்சி போச்சு. இது ஒண்டி தான் பொழைச்சி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. நல்லா இப்போ எல்லாம் புது மொட்டு, பனியில் புது மொட்டு விட்டு பூக்க ஆரம்பிக்குது. மற்றது எல்லாமே தக்காளி செடி தாங்க. இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம தக்காளியும் பூவும் தான் அறுவடை பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். இதில் நேற்று புழு ஒரு 3 புழு கிட்ட இருந்ததுங்க. அந்த செடி கலர்லேயே இருந்தது. எல்லாம் எடுத்து நான் போட்டு நெசுக்கிட்டேன்.
இதில் தான் நமக்கு வந்து டெய்லி ஒரு 10 பூவாவது வந்துட்டுருங்க. ஏதோ நமக்கு ஒரு நேரம் நான் தலையில் வச்சுக்குவேன், ஒரு நேரம் பூஜைக்கு போட்டுடுவேன் சாமிக்கு. வந்துடுறேன், கொடுத்துட்றேன். என் பையன் ஃபோன் எடுத்துட்டு இருக்கிறான். தக்காளி பறிச்சுக்கலாம். நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்து பாருங்க தக்காளி, நல்லா கடையில் விற்கிற தக்காளி மாதிரி. நமக்கு இது உரன்னு நம்ம எதுவும் புதுசாக கொடுக்குறதில்ல. ஆனால் நம்ம தக்காளி செடியில் நல்லா திரட்சியாக வந்திருக்கு. நல்லா சைஸ் பெருசாக பெரிய தக்காளியாக வந்துருக்கு. எப்படியும் ஒரு 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட அறுவடை இதுதாங்க. கொஞ்சம் பூ, நல்லா தக்காளியும் இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்து சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.